Hebron Ministries. Judges chapter 7 15 கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியும் கேட்டபோது கிதியோன் அந்த சொப்பனத்தையும் இந்த வியர்த்தினா இன்டர்பிரேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்ற காரியங்கள் வியர்த்தியும் கேட்ட பொழுது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் கர்த்தர் மீதியானாரை பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படைகளாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலேயும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து ஆண்டவர் இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை கர்த்தர் வேறு பிரிக்கின்றார். அவனுடைய பேர் கிதியோன். இஸ்ரவேல் மக்கள் கொடுமைகளை அனுபவிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களுக்கு நிம்மதி இல்லாத பொழுது, அநேக உபத்திரங்களுக்குள்ள செல்லும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கதறி அழுகிறார்கள். 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். இந்த 4 காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜெயம் தேவனுடைய பலத்தினால் வரும். நம்முடைய பலம் இல்லை, உனக்கு இருக்கிற பலம் இல்லை, உனக்கு இருக்கிற பலத்தை கொண்டு கர்த்தர் பலம் உன்னோடு கூட வரும். ஹல்லேலூயா. விக்டரி டிபெண்ட்ஸ் ஆன் காட்ஸ் ஸ்ட்ரென்த். ஜெயம் தேவனுடைய பலத்தினால் வரும். முக்கியமான ஒன்று, அதில் ஒன்று தீர்மானத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர், நீங்கள் எந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எந்த தீர்மானமோ நீங்கள் எடுக்காமல் ஆண்டவர் கரங்களில் விடணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தேவனிடத்தை கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே நீர் தீர்மானம் விடும், ஆண்டவரே நீர் இந்த காரியங்களை செய்யும். 1. 2வது என்ன பண்ண, கீழ்ப்படிய வேண்டும். சப்மிஷன், காட் ஆஃப் சப்மிஷன். தேவனுக்கு கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். 3வது காரியம், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அசோசியேஷன் இல்லையா, காட் ஆஃப் அசோசியேஷனாக ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும், ஒற்றுமையோடு கூட செயல்பட வேண்டும். 4வது காரியம், காட் ஆஃப் டொமினியன். அப்போ முதல்ல நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்து, 2வது அவருக்கு கீழ்ப்படிந்து, 3வது நம்ம ஒற்றுமையாக செயல்பட்டால் ஆண்டவர் அரசாட்சியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், ஆளுகையை நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் யாராவது ரோல்ஸ் ராய்ஸில் வரீங்களா நம்ம சர்ச்சுக்கு? மேபக் இல்லை, லம்போகனி, ஃபெராரி ஒன்றுமே இல்லை. ஐயோ, ஆக்டிவா. God is activating you. ஆக்டிவா, வெரி குட். அது பாருங்க, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அது பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் வைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இது நீங்க தான் படிக்கணும். இது நீங்க படிக்க, எல்லாம் சேர்த்து படிக்க. யாருன்னு உங்க இப்ப புரிஞ்சு போச்சு. சரி, ரைட். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நீங்க தான் 2வது பாட்டு, பலவீனமானவர்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி எத்தனையோ பேர் இருக்கானுங்க, பெரிய பெரிய ஆளுங்களை, அவங்களெல்லாம் அவமாக்கும்படி ஆண்டவர் உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்கள், காசு இல்லை, ஒன்று இல்லை, வீடு கூட இல்லை, அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். கரங்களை தேவனுக்கு நன்றி செய்து. ஹல்லேலூயா. 29 வாசிமா, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இப்போ 32,000 பேர் போய் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஜெயிச்சோம் சொல்லுவாங்க. 300 பேர் போனதுனால அவர்கள் பெருமை பாராட்டுவதற்கு வழி இல்லை. ஹல்லேலூயா. We cannot take God's gloryன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. உங்களையும் எனக்கும் கர்த்தர் வேலையை கொடுத்தார், பிஸ்னஸை கொடுத்தாரு, ஊழியத்தை கொடுத்தாரு, எல்லாம் தேவன் செய்தது. ஹல்லேலூயா. நல்ல சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் எத்தனை பேருக்கு கண் இல்லை, எத்தனை பேருக்கு கை கால் இல்லை, இல்லை ஆண்டவர் தேவன் எப்படியா கர்த்தர் செய்தார் எல்லாம். இப்போ தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும், பெருமை பாராட்ட வேண்டும். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஒரு அழகாக எழுதுறான் பாருங்க, 30ஆம் வசனம் பாரு. அந்தபடி
கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள். அவர் என்ன சிந்தை இருக்கிறாரோ அதே சிந்தை உடையவராய் கர்த்தர் நீங்கள் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. எப்பவுமே ஆண்டவர் உயர்த்தணும். ஆண்டவர் இயேசு எனக்கு அதை கர்த்தர் எனக்கு செய்தார், தேவன் எனக்கு செய்தார் அப்படின்னு சொன்னா நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவருடைய திட்டம். இரண்டாவது காரியத்துக்கு நம்ம தீர்மானம் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1:16 பாருங்க. 16 பாருங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். என்னோட நீ போன்னு என்ன சொல்லாத. உம்மை விட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன். ஒரு மோவாபிய பெண் சொல்றா, அருமையா ஓர்பால் திரும்பி போயிடுறா. ரூத்து சொல்றா, இல்லை நான் உன்னை விட்டு திரும்பி போகவே மாட்டேன். அப்புறம் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய. ரூத்து சொல்ற மாதிரி சொல்லலாம். ஆண்டவரே நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை, ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு தீர்மானம் எப்பொழுதுமே கடைசி வரையும் தேவன் நம்மை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 16:24 பாருங்க. இயேசு தம்முடைய சீஷர்கள் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் ஜீவனை ரட்சிக்க விரும்புவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமான் ஜீவனை இழந்து போவன் அதை கண்டடைவான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பின்பற்றவர்கள் எதை குறித்து கவலைப்படா. எத்தனை நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை பின்பற்றுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கலப்பையின் மேல் கையை வைத்தவன் ஒரு நாள் திரும்பி பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில், பரிசுத்தாவின் சமூகத்தில் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். எபிரேயர் 13:7 பாருங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து நினைக்கணும், சிந்திக்கணும். அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும் எப்படி செய்றா? தேவனை பின்பற்றுகிறான். நீங்க என்ன பண்ண? ஊழியக்காரனை பின்பற்றும் பொழுது என்னை போல மாறுங்கள் சொல்றான் பாரு பவுல். அப்போ அந்த ஆண்டவரை போல அவன் மாறிடுறான். அவன் சொல்றான் என்னை போல மாறுங்கள். அப்போ உங்களை போல உங்கள் சந்ததி, அடுத்த சந்ததி மாற வேண்டும். அதற்கு நாம் என்ன பண்ண? எக்ஸாம்பிளாக இருக்கணும். சரி, ரெண்டாவது காரியம் காட் சப்மிஷன். சப்மிஷன்னா கீழ்ப்படிதல் இல்லையா? கீழ்ப்படிதல். வசனத்தை வாசிங்க. 7:18-19 வாசிங்க. 7:18-19 7:18-19 சீக்கிரமா. 7:18-19 நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது அவன் சொல்லி கொடுக்குறான் கிதியோன். நான் எக்காலத்தை எடுத்து நான் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. இப்போ நீங்க பைபிள் எடுத்துங்க கையில் எடுத்துட்டு அப்படியே கையில் உயர்த்தி வலது கையில் தான் பைபிள் எடுக்கணும். என் ஆத்மாவை சொல்லும்பொழுது நெஞ்சில் கையை வச்சு சொல்லணும். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஹின்ஸ் இருக்குது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழுவதுமே பரிசுநாம அப்படி சொல்லும்பொழுது இப்படி நெஞ்சில் கை வச்சு சொல்லணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழுவதுமே பரிசுநாமத்தை. எப்போவுமே நீங்கள் இதெல்லாம் கற்றுங்க, சின்ன சின்ன காரியம். அப்போது 19ஆம் வசனம் பாருங்கள். எல்லாம் ஒரு சின்ன சின்ன அப்படியே ஹின்ஸ் பாருங்கள். அப்படியே நம்ம அந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிக்கும்பொழுது தான் அந்த வசனத்தில் கர்த்தர் நிறைய ரகசியங்களை வச்சுருப்பார். அந்த ரகசியங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படியே அப்ளை பண்ணணும். அதில் கர்த்தர் 100 மடங்கு உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார்? ஜெயத்தை கூட. ஒரு நாள் நான் இங்கே வந்து நிற்கும் சொன்ன பார்த்தீங்களா, ஏதோ கருகிற சுமந்து வருதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ண என்னன்னு எல்லாம் சுற்றி பார்த்தீங்க. கடைசியில் பார்த்தா அது சர்வீஸ் முடிக்கிறதுக்குள்ளே டப்புன்னு வெடிச்சிச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த கருகிற ஸ்மெல் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுபோல் கர்த்தர் சில சமயத்தில் சில காரியங்களை உணர்த்துக்கு சென்சிட்டிவாக கவனமாக இருக்கணும். வயசாகிச்சு ஏதோ நடந்துட்டு போகுது, எப்படி வாழ்க்கை போகுது ஏதோ போகுது அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, கர்த்தர் என்ன ஒரு திட்டத்துக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவனை சேரா 19ஆம் வசனம் நடுச்சாமத்திலே தோக்கத்திலே சாமக்காரரை மாற்றி அமைத்து
அவனுக்கு தெரியுது ஒரு ஜாமம். அப்போ இது இஸ்ரவேல் பற்றி எத்தனை ஜாமங்களுக்கு ஈவினிங் ஹவர்ஸில் எத்தனை ஜாமங்க இருக்குது? காலையில் சொன்னேன், சரி பரவாயில்ல நீங்களே சொல்லுங்கள். 3 ஜாமம் இருக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? ஈவினிங் 6லேருந்து 12 ஒரு ஜாமம், 12லேருந்து 3 ஒரு ஜாமம், 3லேருந்து 6 ஒரு ஜாமம், 4ஆம் ஜாமம்னா 9 மணி. அப்போ ஆண்டவர் உயிர்த்த அந்த இதில் அப்போ ஒவ்வொரு ஜாமங்களில் கர்த்தர் வச்சுருக்கிறார் இல்லையா? அந்த ஜாமங்களில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த ஜாமங்களை இப்போ இவன் என்ன பண்ணுறான்? அந்த ஜாமத்தை நடு ஜாமத்தின் துவக்கத்தில், அப்போ அந்த ஒரு ஜாமம் 12 மணி முடியுது. 3 மணிக்கு என்ன பண்ணுறான்? அந்த ஏன்னா 6லேருந்து அவன் டியூட்டி பார்த்துட்டு இருக்கான். அவன் சோர்ந்து போயிடுவான், அவன் அலர்ட்டாக இருக்க மாட்டான், கவனிக்க மாட்டான். உடனே என்ன பண்ணுறான்? துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி அமைத்து, என்ன அருமையாக பாருங்கள் வேத வசனம் எப்படியெல்லாம் யுத்த நுணுக்கங்கள் பாருங்கள். மாற்றி அமைத்து கிதியோனும் அவனோடது 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தில் வந்து, அப்போ 3 மணி 12 மணி முடியுது. அங்கேருந்து நடந்து வராங்க. எங்கே வராங்க? அந்த மீதியானவர்களும் ஆமரைட்ஸும் அந்த கிழக்கத்தை பற்றி இருக்கிற வராங்க. அங்கே வந்து நின்று என்ன பண்ணுறாங்க? சொன்ன மாதிரி இந்த 3 பொருள் இருக்குது. என்ன? அந்த எக்காலம், பிறகு பானை. அப்போ என்ன பண்ணுறான்? திடீர்னு என்ன பண்ணுறான்? இந்த கையில் என்ன எடுத்துன்னு வரான்? கையில் இதை எடுத்துன்னு வரான், தீப்பந்தம் தான். தீப்பந்தத்தை திருப்பி உடைக்கிறான், டப்பாலும் உடைக்கிறான். டம்முன்னு தீப்பந்தம் உடையுது. உடைச்சிட்டு டக்குன்னு ஒருத்தவன் 2 பேர் 100 பேர், அதில் ஒரு 3 பேரை வச்சுருப்பான். டக்குன்னு தீப்பந்தத்தை கொளுத்துறான். கொளுத்துணும் டக்குன்னு அடுத்தவன் கொளுத்துடுறான். கொளுத்துணும் திடீர்னு சவுண்டு, டமால்னு ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆளுகிட்ட போய் டம்முன்னு கற்றுக்கத்துறான். என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒன்றுமே புரியாது இல்லை. அப்படி உடைக்கிறான். உடைச்சிட்டு, ஏன்னா இவனுங்க கையில் கத்தி எடுத்து போல யுத்தம் போல ஒன்றுமே கிடையாது, வெறும் பானை தான் கையில் வச்சுருக்காங்க, தீப்பந்தம் வச்சுருக்கானுங்க. உடைச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான்? அந்த தீப்பந்தத்தை டக்குன்னு வெளிச்சத்தை கொண்டு போய் திடீர்னு லைட்டு படைச்சா ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவோம். அது பாரு, அந்த வெளிச்சத்தை டக்குன்னு காமிச்சிட்டு உடனே ஷோஃபர் எடுத்து ஊதுறாங்க. அப்படின்னு ஊதுறானுங்க. ஊதுற ஒன்று அவனுங்களுக்குள்ளே என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே சதறி அடித்து பயந்து போயிட்டு, ராத்திரி மேலே எங்கடா பேய் வந்துட்டா, பிசாசு வந்துருச்சா அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயந்து சிதறி அடித்து ஓடுறாங்க. ஒரு கத்தி இல்லாமல், ஒரு பெரிய ஷீல்டு இல்லாமல், எதுவுமே இல்லாமல், ஒரு ஈட்டி இல்லாமல் கர்த்தர் அத்தனை பெரிய ஒரு கரங்களிலே கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் அந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். சொல்லுங்கள், எங்கள் யுத்தத்தை நடத்து. கடைசியாக வாசித்த முடிப்போம். 1 பேதுரு 2:5 சொல்லி முடிப்போம். ஜீவனுள்ள கற்களை போல. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறார்? எப்படி உங்களை கட்டிக்கிட்டு வராருனா, பேதுரு ரொம்ப அழகாக எழுதுறான். சீக்கிரமாக வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். அல்லேலூயா. எங்கேயோ இருந்தோம் நம்ம, ஆண்டவர் என்ன பண்ணாரு? எங்கேயோ இருந்த கற்களாக இருந்தோம். உங்களை என்னையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் எப்படி கட்டுறாரு? ஆவிக்கேற்ற மாளிகைகளாக கட்டுகிறார். ஒருவர் மேல் ஒருவராய் நாம் கட்டப்படுகிறோம். மாளிகாவும் இயேசு கிறிஸ்து மூலமா. அவர் யார் கட்டுறாரு? யார் மேசனங்க? யார் ஆர்கிடெக்ட்? யார் பில்டரு? இயேசு கிறிஸ்துவே பில்டராக. அவர் மாளிகையாகவும் பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி. எதுக்காக செலுத்துறோம்? ஆவிக்கேற்ற பலிகள். ஸ்தோத்திரம் பண்றது, ஜெபம் பண்றது, பிரேயர் நடத்துறது, ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்ற ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாகவும். ஆசாரிய கூட்டமாகவும். ஒரு போதகன் எப்படி இருக்கிறானோ அதே போல தேவனுக்கு என்று உங்களை அர்ப்பணிச்சு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் வருகிறீர்கள். அந்தபடியே தெரிந்து கொள்ளப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டு விலையேறப்பட்டவர் பிரஷியஸ் ஸ்டோன், மூளைக்கல். அல்லேலூயா. மூளைக்கல்லாக வைக்கிறேன். அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று. ஆமா, யார் மேல? இயேசு மேல யாரு விசுவாசமா இருக்கீங்களோ கர்த்தர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தமா. சொல்லுங்க, என்னை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. never be ashamed. நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மறுபடியுமாய் நம் கண்ணீரை தொடுத்து மறுபடியுமாய் கம்பீரமாய் நடத்துவார், ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ விசுவாசிக்கிறவங்களுக்கோ விலையேற பெற்றது. அது பிரஷியஸ் ஆண்டவர். அப்புறம் கீழ்ப்படியாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, வேத வசனம் கேட்க மாட்டாங்க, ஜபம் பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் முன்னே கமல் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கரமாக நடக்குது, அதெல்லாம் அவ்வளோ சோதங்குமார் அவ்வளோ போல இருக்குது அப்படின்னு பார்க்கும். அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்? இயேசுவே அதெல்லாம் நுங்கம்பாகத்துக்கு வரக்கூடாது, எங்கேயோ போய் தொலையுது போ, கோடம்பாகத்துக்கு போ, சைதாப்பேட்டைக்கு போ,
நுங்க பாத்திரம் மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணோம், இந்த இடத்த கர்த்தர் நமக்கு இந்த பின்கோடை நம்ம பரிசுத்த தலமாய் மாற்ற வேண்டும். நம்ம ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிக்க வல்லமை. சொல்லுங்க. கீழ்ப்படியாம இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்கள் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடருக்கு ஏதுவான கல்லும். ஆமா, யாரு மறுதலிக்கிறாங்களோ, யாரு தேவனை ஏற்றுக்கொள்ளலையோ, ஆண்டவர் என்ன பண்றாரு, இடறுதலுக்கு ஏறுதல். உங்க வாழ்க்கையில டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாரு. விழுதற்கு ஏதுவான கண்மலையுமா விழுகிறதுக்கு. அப்போ ஆண்டவரை நீங்க மதிக்கலாம், நீங்களே இடறி விழுந்துருவீங்க, நீங்களே விழுந்து போவீங்க, உங்களை தூக்குவார் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. சரி. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய். அவர்கள் திருவசனத்தை எப்படி கீழ்ப்படலாம்? வேதத்துக்கு சர்ச்சுக்கு வந்தாதான் வசனம் போதிக்கப்படுறது, அதுக்கு வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. அது எப்படி இந்த வசனம் சொல்லப்படுது? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதலாய் இருந்து இடறுகிறார்கள். இப்ப கீழ்ப்படுகிறவன் இடற மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, இடறுவதற்கென்றே நியமிக்கப்பட்டவங்களாம், வேற வழியே இல்லை. இவன் வந்தான். ஏன்னா சர்ச்சுக்கு ஒருத்தன் வரலனா அவன் இடறி போய் விடுவான். 100%, 150% யாரு அவன் என்ன பண்ணான், பிசாசு அவனை கொண்டு போய் விடுவான். அவன் சொந்ததையே சிந்திப்பான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டான். இந்த கிதியோன் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றான், தேவனோடு கூட இருக்கின்றான், அவரை தீர்மானம் எடுக்க சொல்றான், அவருக்கு கீழ்ப்படுகிறான். அதனால யுத்தத்தில் ஜெயம் பண்ணி விட்டான். நீங்களே தீர்மானம் எடுத்தீங்களா, ஒரு நாள் யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதான் அவன் சொல்கிறான், அவன் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்க இடறுகிறார்கள். அதற்கென்றே அவர்கள் மீன் அப்பாயிண்டட்னு சொல்கிறான் பாருங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவர் அப்பாயிண்டட், அதுக்குன்னே நியமிக்கப்பட்டிருக்காங்க. இடறதுக்குன்னே, ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்குன்னே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அந்தகாரத்தின் இருளிலிருந்து கர்த்தர் நம்ம கொண்டு வந்தாரு. ஆச்சரியமான ஒளி இடத்துல கொண்டு வந்தாரு. புண்ணியங்களை ஏன் கொண்டு வரப்பட்டீங்க? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னா ராயல் priesthood, பரிசுத்த ஜாதியாயும், holy nation, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கு. own special people, அவருக்கு சொந்த ஜனமா, முந்த ஜனமாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இவ்வளோ அழகான காரியங்களை நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் பேதுரு மூலமாக அழகாக நம்ம கற்று. இன்றைக்கு நம்ம 2 காரியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்தார். ஒன்று என்ன அப்படின்னா தீர்மானம். சொல்லுங்கள், தீர்மானம், டிட்டர்மினேஷன். எந்த முடிவும் இந்த நிமிஷத்திலிருந்து உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பரமண்டலங்கள் பிதாவின் நாமம் பரிசுத்தப்பட ஒரு ஆட்சியம் வருவதா உம்முடைய பூமியிலும் அவன் செயல்படுவதாக. அப்போ நாம ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது காரியம் சப்மிஷன். ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே என்னை நான் முழுமையாக கீழ்ப்படுத்த, என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைங்கள், ஆண்டவர் என்னுடைய ஆர்கனைசேஷன் எல்லாம் உங்களுடைய கருத்தில் கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த மாதத்து வாக்குத்தத்த பிரகாரம் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்.